ஹாய் நான் Adeeb. Redmi இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Redmi Note 10, Redmi Note 10 Pro, Redmi Note 10 Pro Maxங்கிற 3 ஃபோன்ஸை லான்ச் பண்ணாங்க. இப்போ Redmi Note 10 சீரிஸில் புதுசாக இன்னொரு ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க, Redmi Note 10s. அந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். Redmi Note 10ஓட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக தான் அந்த Redmi Note 10s கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம Redmi Note 10ஸோட டிசைனை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கேமரா செட்டப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு எல்இடி ஃப்ளாஷும் வருது. ஃபோனோட பேக் சைடில் இருக்கிற போடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் போடி தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் தான் வோல்யூம் பட்டனும் பவர் பட்டனும் வருது. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட் கொடுத்துருக்காங்க. இதோட ட்ரிபிள் கார்டு ஸ்லோட் தான் வருது. அதாவது நம்மளால் ஒரே டைமில் 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, ஐஆர் பிளாஸ்டர், ஸ்பீக்கர் கில்லு இதெல்லாம் வருது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜேக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா IP53 ரேட்டிங்கும் ரெட்மி இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா Redmi Note 10ம் Redmi Note 10s'ம் சேமாக தான் இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அடுத்து அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். 6.43 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 1100 நிட்ஸ் தான் இதோட பீக் பிரைட்னஸ் வருது. கோர்னிங் ஒர்லஸ் 3யோட சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்காங்க. Redmi Noteல இருக்க எக்ஸாக்ட்லி சேம் டிஸ்பிளே தான் இந்த ஃபோன்லையும் வருது. ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா MediaTekோட Helio G95 ப்ரொசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. Mali G76 தான் இதோட GPU. 6GB LPDDR4X RAM டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் வருது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. MIUI 12.5 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். Redmi Note 10 சீரிஸில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா MIUI 12 தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. அந்த 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் Redmi பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த ஃபோனில் வர ரியர் கேமரா பார்க்கலாம். 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸு, 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸு, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் தான் இந்த ஃபோனில் வருது. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கலர் வேரியன்ட்ல வருது. சி ப்ளூ, ஃப்ரோஸ்ட் ஒயிட், ஷேடோ பிளாக். அடுத்து அந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். 6GB 64GB வேரியண்ட்டுக்கு 14,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 15,999 ரூபாய் தான் வருது. இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா மே 18 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த Redmi Note 10s'ோட ப்ரைஸை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி சொல்ல போகிறது எல்லாமே இந்த ஃபோனோட ப்ரைஸை பேஸ் பண்ணி தான். இந்த Redmi Note 10s'ோட 6GB 128GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய் வருது. இதே ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு Redmi Note 10 Pro கிடைக்குது. Redmi Note 10 Proவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB 64GB வேரியண்ட்டுக்கு 16,000 ரூபாய் வருது. ஒரு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா Redmi Note 10 Proவோட 6GB 128GB வேரியண்ட்டு நமக்கு 17,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். Redmi Note 10 Proவில் பார்த்தீங்கன்னா 120Hzக்கான AMOLED டிஸ்பிளே வருது. அப்புறமா Qualcomm Snapdragon 732G ப்ரோசஸர் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவில் கொடுத்துருக்காங்க. இது சாம்சங்கோட GW3 சென்சர் தான் இதில் வருது. அப்புறமா ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு கோர்னிங் ஒர்லஸோட 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாடி தான் வருது. ஓவரால் பார்த்தீங்கன்னா Redmi Note 10s'ை விட Redmi Note 10 Pro தான் பெஸ்ட்டு. அடுத்து இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா Realme 8 இருக்குது. Realme 8ல் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நமக்கு கிடைக்குது. மற்றபடி இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா Redmi Note 10s'லையும் Realme 8லையும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் வருது. Realme 8ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 128GB வேரியண்ட்டுக்கு 14,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 15,999 ரூபாய் தான் வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட்டோவோட G40 ஃபியூஷனுங்கிற ஃபோன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 120Hzக்கான Full HD + LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதில் வர ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 732G ப்ரொசஸர் தான் இதில் வருது. அப்புறமா ஒரு 6000 mAhக்கான பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா வருது. அப்புறமா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. இந்த Moto G40 ஃபியூஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 13,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 15,999 ரூபாய் தான் வருது. இந்த ஃபோன்ஸ் எல்லாம் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற பெஸ்ட் ஃபோன்ஸு. அப்போ நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த ஃபோன்ஸில் எது எடுக்கலாங்கிறத. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.